மதுரவாயல் அருகே வீட்டில் தனியாக வசித்த கண் மருத்துவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த மருத்துவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார். மதுரவாயல் அடுத்த நொளம்பூர் பகுதியில் வீட்டில் தனியாக வசித்த கண் மருத்துவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். சென்னை நொளம்பூர் பகுதியில் உள்ள VGN தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர் பழனிவேல். இவர் ஆழ்வார்பேட்டை அகர்வால் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவர் பணிபுரிந்து வந்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு மனைவி இறந்த நிலையில் அவரது மகள் பெங்களூருவில் படித்து வருவதால் பழனிவேல் தலைமையில் வசித்து வந்துள்ளார். தினமும் காலையில் நடைபயிற்சி செல்வது பழனிவேலுக்கு வழக்கம். ஆனால் அவர் வரவில்லை என்பதால் அவருடன் நடைபயிற்சி செல்லும் நண்பர்கள் போன் செய்துள்ளனர். நீண்ட நேரமாகியும் போனை எடுக்கவில்லை என்பதால் சந்தேகமடைந்துள்ளனர். அது மட்டுமின்றி பெங்களூருவில் படிக்கும் மகள் போன் செய்தும் அவர் எடுக்கவில்லை என்பதால் அவரும் பழனிவேலின் நண்பர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து வீட்டிற்கு சென்ற அவரது நண்பர்கள் நீண்ட நேரமாக கதவை தட்டியும் பழனிவேல் கதவை திறக்கவில்லை என்பதால் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த நொளம்பூர் போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது பழனிவேல் இறந்த நிலையில் கிடந்துள்ளார். இதையடுத்து அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயர் இரத்த அழுத்தம் காரணமாக தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிட்டு வந்த மருத்துவர் பழனிவேல் மாரடைப்பு காரணமாக மரணம் அடைந்திருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணையில் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.